வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் டீனேஜ் அடோலசன்ஸ் சில்ட்ரன், அவங்கள பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அவங்களுக்கு எதை போல் வேல்யூஸ் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு. இந்த ஏஜில் ஸ்டடீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் லெவலில் வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் டு அச்சீவ் த கோல்ஸ் அது நிச்சயமாக சொல்லித்தரணும். ஏன்னா எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்டில் ஒரு 10-11 வயசு வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக படிச்சுட்டே தட் இஸ் ரொட்டீனில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே எர்லி ஸ்டேஜஸில் நல்லா படிக்க முடியும். ஆனால் அடோலசன்ஸ் வந்த பிறகு ஒரு 12-14 வயசு தாண்டின பிறகு வெறும் ரொட்டீன் மாத்திரம் பக்காவாக பண்ணினா போகாது. என்ன பண்ணணும், படிக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் நிச்சயமாக பண்ணணும். அப்போ தொடர்ந்து அந்த வேலையை கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. இந்த டெர்முக்கு இவ்வளோ பாடம் நடத்தி கொடுப்பாங்க, அந்த அத்தனை பாடத்தையும் சரியாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், டைம் போகாதுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எஃபர்ட் போட்டு அந்த நேரத்தில் அந்த பாடத்தெல்லாம் படித்து முடிக்கணும். தட் இஸ் ஸ்கூலில் டீச்சர் எப்படி சிலபஸ் முடிக்கிறாங்களோ அதுபோல் நம்மளும் அந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடாக நடத்தின பாடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், தரோ பண்ணிக்கணும். பாடத்தில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுடணும். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் வருது, வீக்கெண்ட்ஸ் வருது, அந்த வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சவுடனே மண்டே டியூஸ்டேயில் ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் எப்போவுமே அடோலசன்ஸ் வந்துட்டா லாஸ்ட் மினிட் கிராஷ் அப்படியே போய் கடிச்சு அப்படியே மொத்தத்தை முடிச்சிடணும் அப்படின்னு அதை போல் காட்டிலும் ஒரு அர்லி ஸ்டேஜஸ்லேயே கொஞ்சம் அஹெட் ஆஃப் த ஷெட்யூல்லே தயார் பண்ணினோமான நம்ம என்ன பண்ணலாம், வி ஹாவ் ஆம்பிள் டைம் இருக்கும். ஆராம்சே சில வேலையெல்லாம் பண்ணலாம், ஃபோக்கஸ்டாக பண்ணலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணலாம். நிச்சயமாக அது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதுபோல் செய்கிறதா இருந்தாலும் இல்லை கிளாஸ்க்கு சப்மிட் பண்ண வேண்டிய மேப் ட்ராயிங் ஒர்க்கு, இல்லாட்டி போனால் அசைன்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது, இன்னும் ரெக்கார்டு ஒர்க்கு அதுபோல் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஏர்லியாக ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 days பண்ண வேண்டிய வேலையை 4 or 5 days டயத்தை ஸ்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே பிளான் பண்ணி அந்த டயத்தை நல்லபடியாக செலவு பண்ணலாம். தெர்பை ஒர்க்கும் நல்லபடியாக இருக்கும். we can also focus our self from that we can learn also. என்னெல்லாம் எழுதுகிறோம் பொறுமையாக அப்படின்னு பார்த்துக்க முடியும். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அதாவது ஒரு வயசு தாண்டின பிறகு 12-14 இருக்கோம் அப்படின்னு சொன்னால் we should learn to be self sufficientஆக நம்ம வேலைகளை நம்மளே செய்துக்கணும். ஒரு இடத்துக்கு வெளியில் போனோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு சரியான அளவில் பிளான் பண்ணி கொஞ்சம் ஒரு 15-20 minutes ஏர்லியாக எழுந்து ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா ஐ எம் ரெடி பை 7 o'clock இந்த ரெடி ஆகிடுவேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு we can do your work. 6:45 வரைக்கும் அப்போ அதுக்கு மேலே தான் யாரான ஒருத்தர் எழுப்பணும், அதுக்கு மேலே 5 நிமிஷத்தில் அவசர அவசரமாக குளிச்சதும் குளிக்காமே வரணும் அப்படின்னு சொன்னால் those things ought to be avoided because we have grown a bit early. So we have to show ourselves செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு வேலை செய்ய தெரியுது அப்படின்னு எடுத்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு காட்டணும். நம்ம என்ன சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏற்புடைய சில வேலைகளை செய்து நம்ம முடிக்கணும். ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் அப்படின்றத நம்ம பழக்கப்படுத்திட்டா எங்கேயான ஒரு நாளைக்கு வெளியில் போகணுன்றதுக்காக மட்டும் சீக்கிரம் எழுந்துக்காமல் வீக்கெண்ட்ஸாக இருந்தாலும் வீக் டேஸாக இருந்தாலும் சேம் டைமில் எழுந்துட்டு அஹெட் ஆஃப் த ஷெட்யூல் எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கூல் நாளாக இருந்தால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். இந்த வீக்கெண்ட்ஸாக இருந்தால் லீவு நாளாக இருந்தால் என்ன பண்ண வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ரொட்டீனை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக அன்றைக்கி குளிக்கிறத, அன்றைக்கி சாமியை கும்பிடுறதில்ல, எந்த வேலையை குளிக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், குளிக்காமல் லஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் இது ஒரு டிசிப்ளினில் வரக்கூடிய விஷயந்தான். இது ஒன்றும் பெரிய கஷ்டமானதோ இது செய்யக்கூடாத வேலையோ இது செய்தால் ஒரு ரொம்ப பழங்காலத்தில் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கு. யூ டோன்ட் வாண்ட் டு என்ஜாய் த டே. டெஃபினெட்லி நான் ஐ வாண்ட் டு என்ஜாய் த டே ஒன்லி. நீ சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் ஸோ. என்ன டேவை வீக்கெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுறதுன்னு சொன்னால் குளிக்காமல் சாமி கும்பிடாமல் சாப்பிட்றது தான் என்ஜாய்மெண்ட்டுன்னு எதெல்லாம் அப்படின்னு இல்லை. எல்லாத்தையும் ஒழுங்காக ரொட்டீனாக செய்துட்டு we have ample spare time. அந்த ஸ்பேர் டைமில் we can do it related to studies ஆர் அப்போது குளிச்சுட்டு உட்காந்து பாக்கி என்ன வேலை செய்யலாமோ அது எல்லாமே செய்துக்கலாம். அதனால் வார நாளாக இருந்தாலும் விடுமுறை நாளாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு டைட் ஷெட்யூல், அதாவது ஒரு ரொட்டீனில் மாற்றாத சில வேலைகளை செய்வோம் அப்படின்றத ஒரு டிசிப்ளினாக நம்ம ஹேபிட்டாக மாற்றிட்டா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஈவன் வென் வி ஆர் இன்
லேட் அடல்ட்ஹுட் ஒரு 35-40 இயர்ஸ் அந்த வயசில் கூட அது நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதனால் என்ன ஆகாது, நம்ம உடம்புல ஒரு லெத்தார்ஜிக் சென்ஸ் வராது. வில் பி ஆக்டிவ் ஆன் ஆல் தி 7 days. ஒன்லி திங் வி ஹேவ் ஆம்பிள் டைம். விடுமுறை நாட்களில் நிறைய ஸ்பேர் டைம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அப்புறம் வேறு இன்னும் எதாவது செய்ய வேண்டாம். மற்றபடி ஸ்கூல் போகலனாலே நம்மளுக்கு 8 to 10 hours டைம் ஃப்ரீ கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு அந்த டயத்தில் நம்ம விளையாடிக்கலாம், வேறு இன்னும் எதாவது பண்ணலாம், இன்னும் வேணால் படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக எந்த வேலை வேணால் செய்துக்க முடியும். அப்புறம் இந்த ரொட்டீனில் ஒரு டிசிப்ளின் வரணும்னு சொன்ன பிறகு அதனால் என்ன ஆகும்னா நிறைய நேரத்தை நம்ம வந்து உபயோகமாக செலவு பண்ண முடியும். நம்ம இப்படி உபயோகமாக செலவு பண்ணுறோம், நம்மளுக்கு படிச்சுக்கிறதுக்கு தொடர்புடைய செய்திகளை செய்கிறோம், இல்லை வேறு என்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆர்ட் ஒர்க், ட்ராயிங் ஒர்க், அதுபோல் ஏதான எஸ்தட்டிக் சென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வேலைகளை நம்ம செய்கிறோம்னு சொன்னால் கூட அதில் என்ன ஆகும்னா வில் பி a குட் மாடல் டு அவர் யங்ஸ்டர்ஸ். இந்த நம்ம சொன்னதில் 6 to 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சில என்ன இல்லை லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம நிறைய சலுகை கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் நம்மளுக்கு வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு 15 வயசில் இருக்கிறவங்க இதுபோல் ஒரு வேலை செய்தா அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கும், நம்மளும் அதுபோல் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் செய்யலாமே, அது அண்ணா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் அதுபோல் செய்யலாமே அப்படின்னு அது நினச்சதுன்னா யூ ஆர் எ குட் மாடல் டு தி சிப்ளிங்ஸ். வீட்டில் ஒரு வேளை 2 பசங்க இருந்தால், இல்லை நான் ஈவன் அதர்வைஸ் நெய்பர்ஸ்க்காக இருந்தாலும் கசின்ஸ் அதுபோல் இருந்தாலும் வில் பி a குட் மாடல். ஆனால் இது என்ன பண்ணணும், திஸ் ஹாஸ் டு பி கெட் இன் டு த ஹேபிட்டுக்கு வந்தால் தான் அது ரொட்டீனில் வர முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு அடலசன்ஸ் டீன் ஏஜில் இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம வளர்த்துட்டோம்னு சொன்னால் இது தொடர்ந்து நம்மளுக்கு இப்போ வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கும். இட் ஓன்ட் கெட் சேஞ்ச். அப்போது early to bed early to rise காட்டாலும் அந்த விஷயத்தை மனசில் வாங்கணும்னா இந்த கேட்ஜெட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட பெட்ரூம்க்கு அது வரக்கூடாது. இட் ஷுட் ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றதையும் நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இது எல்லாமே படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வேல்யூஸ் ரிலேட்டட்னா எப்படி பெரியவங்கள்ட்ட பழகணும், எந்த நேரத்தை செலவு பண்ணணும் உபயோகமாக அப்படின்னா மார்னிங் ஹவர்ஸை எப்போவுமே உபயோகமாக செலவுப்படுத்திக்கணும். ஈவினிங் சம் டைம்னால் கொஞ்சம் ஈஸியாக என்ன ஸ்லோவாக எல்லா வேலையும் செய்யலாம், ஆராம்சே நிறைய வேலைகளை முடிக்கலாம். சிலப்போ விளையாடுற மாதிரி என்ன இருக்கா அந்த மாதிரி ஈஸியான ஜாலியான மூடில் கூட நம்ம இருக்க முடியும். ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், சிறப்பாக விளையாடுறதுக்கு கூட முடியும். தெர் இஸ் நோ பேக்லாக் இன் அவர் மைண்ட் டு கம்ப்ளீட் தி அசைன்மெண்ட்ஸ். அப்படி இருந்தாலே வி கேன் என்ஜாய் த கேம் ஆல்சோ. அதனால் டைம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த டைமுக்கு திட்டமாக அதுக்கு போதுமான அளவுக்கு நம்மளோட ஒர்க்கு அந்த ஸ்கூல் ஒர்க்காக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் சப்ஸ்டிடியூட் வேலை எதுக்கான ஒரு சரகேட்டு மாதிரி பாக்கிய அண்ணன் செய்ய வேண்டிய வேலையை நம்மளை செய்ய சொல்கிறாங்க, இல்லைன்னா அக்கா செய்ய வேண்டிய வேலையை நம்மளை செய்ய சொல்கிறாங்க. தட் இஸ் பீன் டெப்யூட்டட், உனக்கு யூ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னா அந்த நம்மளுக்கு கிடைக்கிற வேலையை கூட நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும், ப்ரொவைடட் வி ஹேவ் த ஸ்பேர் டைம் அப்படின்னு. அதனால் எல்லா வேலைக்கும் ஒரு கமிட்மெண்ட் வேணும். வேலைகளை நேரத்தில் முடிக்கணும். ஆனால் படிக்கிற வேலையாக இருந்தாலும் இன்னும் பிற வேலைகளாக இருந்தாலும் நேரத்தில் முடிக்கணுன்ற அந்த ஒரு கமிட்மெண்ட் வேணும். தட் ரிக்வயர்ஸ் த நீடு டு தட் மோட்டிவ் டு கம்ப்ளீட் த ஒர்க், த மோட்டிவேஷன் டு டூ த ஒர்க் வித் எ ஃபுல் மைண்ட், ஃபோக்கஸிங் மைண்டோட ஹோல் ஹார்ட்டடாக அந்த வேலையை செய்கிறதுன்றது ஒரு அத்தியாவசியம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த அடோலசன்ஸில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஏர்லி சைல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் செய்திடணுமோ அது லேட் சைல்ட்ஹுட் ஒரு 12 வயசில் சில வேலைகளை நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்மளுக்கு அப்போ ரொம்ப சலுகை கிடைக்கும். ஏன்னா இது செய்யாட்டா பரவாயில்லன்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். ஆனால் டீனேஜில் வந்த பிறகு அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த டீனேஜ் இருக்கிற பசங்களுக்கு எப்போவுமே மனசில் ஒரு என்ன இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரேஸு. அதுபோல் வேறு எதாவது செய்யலாமா, ஹவு வி கேன் அட்ராக்ட் பீப்புள், ஹவு வி கேன் டூ சர்டன் திங்ஸ், அப்படி தான் யோசிப்பாங்க. இதில் யாரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்களே சிறப்பாக நல்லபடியாக செய்துக்கிட்டே இருந்தால் தட் இட் செல்ஃப் இஸ் அன் அட்ராக்ஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வீக் டு ப்ரெசன்ட் டே அப்படின்றது நம்மளுக்கே அது புரியும். அதனால் இது ஒரு தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஏன்னா அடோலசன்ஸில் அட்ராக்டிங் அதர்ஸ், டூயிங் ஒரு பெரிய சாதனையை எதை பண்ணுற மாதிரி காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் மனசில் வரும். பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ தெம்செல்வ்ஸ் அபவ் அதர்ஸ் அப்படின்னு. அது மைண்ட் செட்டு. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரம் தட் வில் ஹவ் டு கம் அவுட் ஸோ ஈஸிலி. அப்படின்னா we will have to do our work only. நம்ம வேலையை பிழை இல்லாமல் பிசக இல்லாமல் கவனத்தோட நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு சரியான அட்ராக்ஷனாக இருக்க முடியும். அதனால் அடோலசன்ஸில் இருக்க வேண்டிய வேல்யூஸ்
அதிகமாக இருக்கும். தட் இஸ் குவாலிட்டி வைஸ் யூ ஹேவ் டு டூ பெட்டர் திங்ஸ். ஒரு 14 வயசில் செய்கிற வேலை 16 வயசில் செய்கிற வேலை எப்படி இருக்கணும்னா 8 வயசில் அதே வேலையை செஞ்சால் என்ன ப்ரைஸ் பண்ணாங்களோ அது மட்டும்தான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. 14 இயர்ஸ் தாண்டி எடுத்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் வித் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஆனால் மணி வைஸ் தட் வில் பி சப்போர்ட்டட் பை தி பேரண்ட்ஸ். அதுக்காக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே எங்கள்கிட்ட ஏது பண்ணோம், நாங்கள் எப்படி வேலைக்கு போவோம், எங்கள்கிட்ட பைசா வேலை, வி ஆர் நாட் அட் ஆல் ஏர்னிங் எனிதிங் அப்படின்னு சொல்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க. தே வில் பம்பார்ட் மீ வித் கொஷின்ஸ் அண்ட் என்ன ஒரு பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் செல்ஃப் சஃபிஷியன்ட்ன்ற வார்த்தை நம்மளோட தொடர்புடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கிறது, சர்வீஸ் மைண்ட் இருக்கிறது, அது எல்லாமே அந்த வயசுக்கு உண்டானது. என்ன மைனஸ் மணி அப்படி இருக்கலாம். மணிக்கு வந்து அப்பா கொடுக்குற பேக்கெட் மணியே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு வச்சுக்க முடியாது. தட் இட் செல்ஃப் கேன் பி சேவ்ட் அண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஏ சிங்கிள் அக்கேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ நிறைய பசங்க இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் தீஸ் திங்ஸ் கேன் பி டேக்கன் இன் டு நம்மளோட ரொட்டீனில் வரத்துக்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம இதோட நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.